ஸோ குருசேடர்ஸ் சிலுவை போராளிகளை, சிலுவை படைகளை கதற வைத்த அவங்களுடைய கனவை கலைத்த 2 சிங்கங்கள் என்றால், சலாவுதீன் அய்யூபி, நூருதீன் மஹ்மூத் ஜங்கி 2 பேர சொல்லுவாங்க வரலாற்றுல. ஸோ இஸ்லாமிய வரலாற்றுல சிலுவை போர்களை பற்றி பேசும்போது, பலர் சலாவுதீன் அய்யூபியை மட்டும் தாங்க நினைவு கூறுவாங்க. ஆனா அது ஒரு முக்கியமான உண்மை என்னன்னா, சலாவுதீனின் வெற்றிக்கு அடித்தளம் அமைச்சு கொடுத்தது நூருதீன் மஹ்மூத் ஜங்கி. ஸோ அதனால வரலாற்று ஆசிரியர்கள் பலர் நூருதீன் விதைத்தாரு, சலாவுதீன் அறுவடை செய்தார் என்று சொல்லுவாங்க. ஸோ நூருதீன் ஜங்கி முதல் சிங்கம் 1118 1174 வரைக்கும் ஆட்சி செய்தார். நூருதீன் இமாதுதீன் ஜங்கியுடைய மகன். நூருதீன் இமாதுதீன் ஜங்கியோட மகன் 1146 தந்தை மரணித்த பிறகு ஆலப்போவுடைய ஆட்சியை இயக்குறார். அந்த நேரத்துல முஸ்லிம் உலகம் சிதறி கிடந்தது. ஒரு ஆட்சியாளர் மற்றொருவருடன் சண்டை போட்டு கொண்டிருந்தாங்க. அரசியல் ஒற்றுமை கிடையாது. சிலுவை படைகள் இதை பயன்படுத்தி என்ன செய்ய கோட்டைகள்லாம் கைப்பற்ற ஆரம்பிச்சாங்க. ஸோ நூருதீன் முதல்ல உணர்ந்தது என்னன்னா, எதிரியை வெல்லணும்னா முதலில் முஸ்லிம்களை ஒன்றிணைக்கணும். அவர் சிரியாவுடைய பல பகுதிகளை ஒன்றிணைத்தார். அவரது ஜிஹாத் பாத்தீங்கன்னா வெறும் போர் வீரர் மட்டும் கிடையாதுங்க. அவர் ஒரு அறிஞர்களை ஆதரித்தாரு, மதரசாக்களை நிறுவினாரு, நீதியை நிலைநாட்டினாரு, மக்களின் நம்பிக்கையை பெற்றாரு. தன்னுடைய படைகளிடம் வெற்றி ஆயுதங்களால் மட்டும் வராது, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிதன் மூலமாக வரும் என்பதை நினைவூட்டினார். அடுத்தது 2ஆம் சிலுவை போர் 1148 ஐரோப்பாவின் சக்தி வாய்ந்த அரசர்கள் டமாஸ்கஸை முற்றுகையிட்டாங்க. ஆனால் நூருதீனுடைய அரசியல் மற்றும் இராணுவ நடவடிக்கையால் அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சிச்சு. அடுத்தது எகிப்துடைய முக்கியத்துவம் பத்தி பேசினாங்க. நூருதீன் புரிந்து கொண்டார், எகிப்து சிலுவை படைகளுடைய கையில போச்சுன்னா ஜெருசலேமை மீட்க முடியாது என்பதை தெரிஞ்சு கொண்டார். ஆனால் தனது தளபதி ஷிர்ஹூவை எகிப்துக்கு அனுப்பினார். அவரோடு சென்ற இளைஞர் தான் சலாவுதீன் அய்யூபி. 2 பேரும் போனாங்க. நம்மளுடைய 2வது சிங்கம் இவர் தான், சலாவுதீன் அய்யூபி. ஷிர்ஹூ மறைந்த பின் சலாவுதீன் எகிப்துடைய தலைவராக ஆகிறாரு. அவர் ஃபாத்திமி ஆட்சியை முடிவு கொண்டு வராரு. எகிப்தை அப்பாசிய கலிஃபத்துடன் மீண்டும் இணைக்கிறார். எகிப்து மற்றும் சிரியாவை ஒரே தலைமையின் கீழ் கொண்டு வரார். இது நூர்தீனுடைய நீண்டகால நோக்கத்துடைய நிறைவேற்றமாக அமைந்தது. ஹித்தீன் போர். இந்த ஹத்தீன் போர்ல 1187 நடந்து சலாவுதீன் தனது படைகளை தயார் செய்யறாரு. 1187 ஹத்தீன் போர்ல சிலுவை படைகள் கடுமையாக தோற்கடிக்கப்படுது. அவங்களுடைய முக்கிய தலைவர்கள் கைதாகிறாங்க. இதுதான் டேர்னிங் பாயிண்ட். ஜெருசலேம் மீட்கப்படுது. 1187 ஜெருசலேம் மீண்டும் முஸ்லிம் ஆட்சிக்கு திரும்புது. 1099 சிலுவை படைகள் நகரை கைப்பற்றிய போது பெரும் படுகொலைகள்லாம் நடந்தது இல்லைங்களா, நமக்கு தெரியும் வரலாற்றுல. ஆனா சலாவுதீன் பொதுமக்களை பாதுகாத்தார். வெற்றி பெற்றவுடன் வெளியேற விரும்பியவர்களுக்கு வாய்ப்பு அளித்தார். அடிமைகளை விடுதலை செய்தார். பழிவாங்கக்கூடிய கொள்கையை பின்பற்றல. ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து கொண்டாங்களோ ஃபத்ஹு மக்கால அது போன்று நடந்து கொண்டார். இதனால் நண்பர்களும் எதிரிகளும் அவரது பண்பை மதித்தாங்க. இந்த 2 சிங்கங்களுடைய ரகசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈமான் தாங்க. தௌஹீதை அவங்க உறுதியாக பற்றி கொண்டாங்க, அறிஞர்களை மதித்தாங்க, நீதியை நிலைநாட்டினாங்க, உம்மத்தை ஒன்றிணைக்க முயற்சி செஞ்சாங்க, உலக ஆசையை விட அல்லாஹ்வுடைய உதவியை அதிகம் நாடினாங்க. மாறாக ஜெயில போடல அறிஞர்கள் எல்லாம். ஸோ இந்த வரலாறு கூறக்கூடிய முக்கிய பாடங்கள், ஒற்றுமை இல்லைன்னா பெரிய வெற்றி கிடையாது. அறிவும் ஈமானும் இல்லாத இராணுவம் வலிமை நீடிக்காது. நீதியும் அல்லாஹ் மீது நம்பிக்கையும் வெற்றியுடைய அடிப்படைகளாக இருக்கு. பெரிய வெற்றிகள் ஒரே மனிதனின் முயற்சியால் வர்றதில்ல, பல தலைமுறைகளுடைய உழைப்பால பல நாள வருது. இப்போ ஒருத்தர் விதைத்தாருன்னா வேற ஒருத்தர் அறுவடை செய்வார். அதுக்கு 100 வருஷமோ 200 வருஷமோ ஆகலாம். ஸோ நூருதீன் மஹ்மூத் ஜங்கி அடித்தளம் அமைச்சாரு. சலாவுதீன் ஐபி அந்த அடித்தளத்தின் மீது வெற்றி கோட்டையை எழுப்பினார். ஆனா இஸ்லாமிய வரலாற்றுல இந்த 2 பேரும் தனித்தனி வீரர்கள் மட்டுமல்லங்க, ஒரே இலக்கிற்காக போராடிய 2 தலைமுறைகளின் 2 சிங்கங்கள் என்று நினைவு கூறப்படுறாங்க. ஸோ அவங்களுடைய போராட்டம், தலைமைத்துவம் மற்றும் மார்க்கப்பற்று இன்றும் இஸ்லாமிய வரலாற்றுல முக்கிய அத்தியாயங்களாக ஒன்றாக கருதப்படுது.